நம்ம தமிழ்நாட்டில் எஃப்சிஐ ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33,566 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் அதுக்கு மேலே டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான ஃபுல் டீட்டெயில், இதுக்கான எஜுகேஷன் என்ன, இதுக்கான எக்ஸாம் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபுட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து fci.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடலாம். உங்களுக்கான இந்த வெப்சைட் வந்து வந்துடும். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து தான் இதே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான வாட்ச்மேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், நிறைய விதமான ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன ஜாபுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர், டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், ஐடிஐ, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக சொல்ல போகிறேன். இதுக்கான வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். 2024 அண்ட் 2025க்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு 4 ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்த் ஜோன் அண்ட் சவுத் ஜோன் அண்ட் வெஸ்ட் ஜோன் அண்ட் ஈஸ்ட் ஜோன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சவுத் ஜோனுக்காக எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன ஜாப் வந்து வெளியாக இருக்குது அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜோனில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 4 ஜோனில் வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஜோன், நார்த் ஜோன், சவுத் ஜோன், ஈஸ்ட் ஜோன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பெங்களூரில் வந்து தான் இது வந்து டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேடரி 1, கேடர் 2, கேடர் 3, கேடரி 4 அண்ட் 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர்ஸ் போஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,756 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000, அதாவது 3,859 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,300, அதாவது 33,566 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி அண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர், தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர் அண்ட் தமிழ்நாடு அண்ட் சென்னை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஐ ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் லாஸ்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரெஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான போஸ்ட்டு அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1, 2, 3 அண்ட் 4 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் ஜாப் தான். சரிங்களா? ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரோசரி சேலரி எல்லாமே சேர்த்து 71,000 பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராலாக இந்தியாவில் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கான லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன லொக்கேஷன் அண்ட் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 800 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் ஜென்ரலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் 60% இருந்தாலே போதும். சிஏ, ஐசி, டபிள்யூஏ, சிஎஸ் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர், அதாவது மூவ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் கிராஜுவேட்டில் 60% நீங்கள் மார்க் வச்சுருந்தாலே போதும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ ஐசிஏ இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர் அக்கௌண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிகாமு அல்லது போஸ்ட் கிராஜுவேட் எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அண்ட் மேனேஜர் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அல்லது பிடெக்கு ஃபுட் சயின்ஸை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே போதும். மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிகிரி நீங்கள் இங்கே முடிச்சிருந்தாவே போதும். அண்ட் மேனேஜர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருந்தாலும் சரி அண்ட் ஹிந்திலையும் படிச்சிருந்தாலும் சரி, இந்த 2 லாங்குவேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் போஸ்ட்டுக்காக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்காக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் மேனேஜர் போஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன் மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வித் ட்ரைனிங்கோடு இருக்கும். அண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். அண்டு உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். 100 மார்க்ஸான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஷினும் அண்ட் ரீசனிங் அபிலிட்டியில் 25 கொஷினும் அண்ட் நேஷனல் ஆப்டிடியூடில் 25 கொஷின் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா 25 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சிஐ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் டியூரேஷன் பீரியடில் வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்டு ட்ரைனிங் ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் க்ரோசரி மந்த் பே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 71,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 2024க்கும் 2025க்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கூடி சீக்கிரம் அதாவது டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த அப்ளிகேஷன் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து உடனே அப்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா, இது வந்து கவர்மெண்ட் வேலை தான். ஃபுட் டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.